வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு FortiGate ஃபயர்வால் சீரிஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, FortiGate ஃபயர்வாலை இனிஷியலாக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ ஒரு புது டிவைஸ், FortiGate ஃபயர்வால் டிவைஸ் புதுசாக வாங்கியாச்சு. அதை நம்ம கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் நம்ம எந்த என்வரான்மெண்ட்டில் செட்டப் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸில் எங்கேயாவது இடத்துல சர்வர் ரூமில் அதை வால் மவுண்ட்டில் ரேக் பண்ணி வச்சுட்டு, அதை நம்ம ரவுட்டரோடையோ இல்லை வேறு ஏதாவது சுவிட்சோடையோ கனெக்ட் பண்ணணும். ஜென்ரலாக FortiGate ஃபயர்வால் எட்ஜ் டிவைஸாக யூஸ் பண்ணலாம், அதாவது ஐஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிட்டு. அதுக்கு நமக்கு இனிஷியல் செட்டப் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். இன்னைக்கு அது இந்த புது FortiGate ஃபயர்வாலை எப்படி நம்ம இனிஷியலாக செட்டப் பண்ண போகிறோம், கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். இது விர்ச்சுவல் லேப். நான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கலாக நம்ம FortiGate ஃபயர்வால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிவைஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ட்டு, அதாவது ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு சொல்லுவோம், கன்சோல் கேபிள், இந்த மாதிரி நிறைய போர்ட்டெல்லாம் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த FortiGate ஃபயர்வாலோட இமேஜஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். அது ஃபிசிக்கலாக அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம விர்ச்சுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம ரியல் டிவைஸ் ஃபிசிக்கல் டிவைஸை கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தாலும் FortiGate ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு கன்சோல் கேபிள், அதாவது FortiGate ஃபயர்வால் இங்கேருந்து ஒரு கன்சோல் கேபிள் எடுத்து, இது கன்சோல் கேபிள் எடுத்து ஒரு டெஸ்க்டாப்போ லேப்டாப்லையோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கன்சோல் அக்சஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக எப்படி ரிமோட்டில் சர்வர்ஸ் அக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, விண்டோஸ் சர்வர்னா ஆர்டிபியாகவும், ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் ஆர்டிபியாகவும், இல்லை லினக்ஸ் அப்படின்னா எஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மூலிமா ஃபஸ்ட்டு நம்ம இதை FortiGate ஃபயர்வாலை நமக்கு எனேபிள் பண்ணிவிட்டு, இனிஷியலாக நம்ம இந்த FortiGate ஃபயர்வாலை ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஐபி கொடுத்துருவோம். அந்த ஐபியை ஒரு போர்ட்டில், இப்போ போர்ட் நம்பர், இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் போர்ட் 1, 2, 3, 4 நிறையா இருக்குது. போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4ன்னு. அதில் ஏதோ இப்போ மேனேஜ்மெண்ட் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சீரீஸில் ஐபி கொடுத்துட்டோம்னா, அதே சீரீஸ் ஐபியை நம்ம டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கன்சோல் கேபிளை டைரெக்டாக இந்த FortiGate ஃபயர்வால் டிவைஸை அந்த லேப்டாப்போட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கன்சோல் அக்சஸ் பண்ணிவிட்டு அதை வெப் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, GUI மோடில் லாகின் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு இனிஷியலாக இதுக்கு நம்ம SSH எனேபிள் பண்ணிவிட்டு அதை லாகின் பண்ணிவிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் போர்ட்டுக்கு ஒரு ஐபி கொடுக்கணும். அந்த ஐபி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம GUI மோடில் கான்ஃபிகர் பண்ணலாம். அது எப்படி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒன்றும் குழப்பம் அடைய வேண்டாம். இந்த நம்ம விர்ச்சுவலாக எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோமோ அதையே மாதிரி தான் ஃபிசிக்கலாக பண்ண போகிறோம். என்ன நம்ம ஃபிசிக்கல் டிவைஸில் பண்ணுறோம், இது விர்ச்சுவல் டிவைஸில் பண்ணுறோம் இல்லை, நம்ம உங்கள் லேப் பர்பஸ்க்காக வேண்டியது. இது மற்றபடி வேறு ஒன்றுமே சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா? இது நம்ம FortiGate ஃபயர்வாலை ஃபஸ்ட்டு இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த FortiGate ஃபயர்வாலை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லேப் செட்டப் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி செட் பண்ண போகிறதுன்னு ஒரு இனிஷியல் பண்ணி காமிக்கிறதுக்காக என்னோட சைடில் 2 டிவைஸும் அப்புறம் FortiGate ஃபயர்வாலும், இந்த FortiGate ஃபயர்வாலை கன்சோல் கேபிள் எடுத்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இதை இன்டர்நெட் மூலிமா எப்படி இது நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த FortiGate ஃபயர்வாலுக்கு 1.0.0.1 அப்படிங்கிற ஐபி அசைன் பண்ணிட்டு, அதே சீரீஸ் ஐபி 1.0.0.10 அப்படிங்கிற ஐபியை இந்த டெஸ்க்டாப்புக்கு நான் அசைன் பண்ணிட்டு இதை நான் GUI மூலியமாக கான்ஃபிகர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த ரவுட்டர் கான்ஃபிகரேஷனை நான் இது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இன்னும் இது பண்ணுறதா இருந்தால் இன்னும் நம்ம வீடியோ லென்த்தாக போகும். உங்களுக்கு யாருக்காவது இல்லை எனக்கு ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி, என்ன ஏது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கமெண்ட்டில், நான் என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க, இல்லை சுவிட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு தனியாக நம்ம வீடியோ சீரிஸ் போடலாம். சிஸ்கோவில் CCNA டாப்பிக்கில் சுவிட்சிங் எப்படி பண்ணுறது, ரவுட்டர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படி தனியாக சீரிஸ் போடலாம்.
இப்போதைக்கு இது வந்து நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். இது இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு டிவைஸ் 2 டிவைஸவும் இந்த FortiGate ஃபயர்வால் எப்படி இனிஷியல் கான்ஃபிகர் பண்றது உங்களுக்கு ப்ராக்டிகலா பண்ணி காமிக்க போறேன். ஓகேவா நண்பர்களே? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இத வந்து FortiGate ஃபயர்வால வந்து டிவைஸ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து விர்ச்சுவல் டிவைஸ் உங்களுக்காக வந்து நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட லேப் என்விரான்மென்ட்ல. பார்த்தீங்கன்னா என்னோட FortiGate விர்ச்சுவல் டிவைஸ் வந்து பவர் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அதை வந்து சிஎல்ஐ மோட்ல கான்ஃபிக் பண்ணிட்டு நான் எப்படி ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இது இங்கேருந்து உங்களுக்கு டிவைஸ் எப்படி கான்ஃபிக் பண்றதுன்னு சொல்ல போறேன். ஓகே, என்னோட FortiGate ஃபயர்வால் டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிவைஸ் என்னோட ஆன் ஆகுது. சிஸ்டம் இஸ் ஸ்டார்டிங் சொல்லுது எனக்கு. லோட் ஆகிட்டு இருக்கு. FortiGate ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. Fortinet வரும் ஃபயர்வால் டிவைஸ். நீங்க பிசிக்கலா எப்படி கான்ஃபிகர் பண்றீங்களோ அதே சேம் தான் இது. இது வந்து பெருசா ஒன்றும் மாற்றங்கள் இதில். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், பிசிக்கல் டிவைஸ் நம்ம ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிடலாம். இது சேம் விர்ச்சுவல் பிசிக்கல் எல்லாம் மறந்துருங்க. இது வந்து சேம் டிவைஸ் தான். இப்போ வந்து அட்மின் இதை வந்து நான் லாகின் பண்றேன். பாஸ்வேர்டு கொடுத்துறேன். புதுசாக லாகின் பண்ண செட்டப் பண்ண போனாலும் புது பாஸ்வேர்டு அசைன் பண்ண சொல்லுது. நான் பாஸ்வேர்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து இது வந்து விர்ச்சுவலா நம்ம கான்ஃபிக் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்றோம்னா கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த அந்த போர்ட் நம்பர் 01க்கு வந்து புதுசா ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ண அதுக்கு என்ன கமெண்ட்னா எடிட் போர்ட் 1. இந்த போர்ட் 1க்கு நான் ஐபி செட் பண்ண போறேன். செட். ஓகேவா? செட் ஐபி என்ன கமெண்ட்னா செட் ஐபி. நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.0.0.1 சீரிஸ் ஐபி கொடுக்க போறோம். செட் ஐபி 1.0.1.1.0.0.1. இது வந்து என்ன சப்நெட் மாஸ்க் 255.0.0.0 என்டர் பண்ணிடுறேன். cannot சேஞ்ச் டைனமிக் அப்படிங்கிறது சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஆல்ரெடி இந்த போர்ட் வந்து டைனமிக் ஐபியில் இருக்கு, பண்ண முடியாது சொல்லுது. நான் என்ன பண்ண போறேன்னா அப்போ வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றிக்கலாம். இனிஷியலாக பண்ணுறாங்களே, அப்போ நம்ம வந்து இந்த போர்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணா செட் மோட் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இப்போ நான் ஐபி செட் பண்ணா செட் ஆகிடும். செட் ஐபி 1.0.0.1 255.0.0.0 கான்ஃபிக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எண்ட். இப்போ வெளியே வந்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், என்னுடைய இந்த மிஷின் டெஸ்க்டாப் மிஷினா வந்து பவர் ஆன் பண்றேன். பவர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இந்த டெஸ்க்டாப் மூலியமா இந்த இந்த நம்மளுடைய FortiGate ஃபயர்வாலை வந்து அக்சஸ் பண்ண போறேன். இப்படி சொல்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த மிஷினை வந்து அக்சஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி லேப் செட் பண்றதுன்னு எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு இந்த FortiGate ஃபயர்வால் லேப் செட்டப் பண்ணணும், அது எப்படி பண்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு அதை பத்தி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கூட நீங்க நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி FortiGate ஃபயர்வால் வந்து லேப் செட்டப் பண்றதுக்கு வீட்டில் செட்டப் பண்றதுக்கு எப்படிங்க எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, செக்ஷனில் போடுங்க. தாராளமாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, இது ஆன் ஆகிட்டு இருக்கு. ஆகட்டும். நல்லா வந்து இது வந்து
மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக வந்து FortiGate ஃபயர்வால் எப்படி இனிஷியல் செட்டப் பண்ணுறதுங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு எங்கேயாவது ஃபியூச்சரில் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஈஸியாக அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லிடலாம். இதில் வந்து ஈஸியாக வந்து எப்படி கன்ஃபிகர் பண்ண சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து கமாண்ட் மோடில் போகிறேன். மிஷினில் கமாண்டில் போயிட்டு ncpa.cpl போட்டோன்னா இதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நான் கொடுக்க போகிறேன். அப்போ தான் இந்த மிஷினை வந்து நம்ம FortiGate ஃபயர்வாலோட அக்சஸ் பண்ண முடியும். GUI மோடில் TCP/4ல் வந்து என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம்னா அதே சீரீஸ் நம்ம வந்து FortiGate ஃபயர்வால் சீரீஸ்க்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அதே சீரீஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு 1.0.0.1 கொடுத்தோமா, இப்போ இங்கே வந்து 1.0.0.10 நான் கொடுத்துக்கிறேன். 255.0.0.0 ஓகேவா? கேட்வே தேவையில்லை எனக்கு. ஓகே பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன், மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஐபி அட்ரஸ் ஐபி கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பிங் பண்ணுறேன் 1.0.0.1. இப்போ வந்து என்னால் நம்ம FortiGate ஃபயர்வாலை பிங் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், வெப் குரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நான் அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் 1.0.0.1 என்டர் பண்ணனா சூப்பர் வந்துச்சுங்களா? இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு FortiGate சிம்பிள் வந்துருச்சு, லோகோ வந்துருச்சு. இதுதான் வந்து நம்ம GUI இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து பாஸ்வேர்டு கொடுக்க சொல்றது அட்மின் நான் என்ன கொடுத்த பாஸ்வேர்டு அட்மின். ஓகேவா? இதுதான் நம்ம FortiGate ஃபயர்வாலோட கன்சோல் வந்தாச்சு. டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இதுதான் நம்ம வந்து FortiGate ஃபயர்வாலோட டேஷ்போர்டு. இதில் ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வீடியோ சீரிஸ் நம்ம FortiGate ஃபயர்வால் சீரிஸில் எப்படி எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஹோஸ்ட் நேம் FortiGate VM64 KVM அப்படின்னா இது வந்து விர்ச்சுவல் மிஷினோடைய செட்டப் எடிஷன். ஓகேவா? ஆனால் இது ஒரிஜினல் மிஷினில் லாகின் பண்ணிங்கன்னா அதோட வெர்ஷன் காமிக்கும். அதே மாதிரி ஃபோம்வேர் வெர்ஷன் காமிக்கும், ஐபிஎஸ் ஆன்டிவைரஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நமக்கு இது காமிக்கும் இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும், நான் நெட்வொர்க் இதில் வந்து நெட்வொர்க் டேஷ்போர்டில் நெட்வொர்க்கில் போனோம்னா இதில் வந்து இன்டர்ஃபேஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எத்தனை போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4 இத்தனை போர்ட் வந்து நமக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட் 1ல் வந்து ஸ்கில் இன்டர்ஃபேஸில் 1.0.0.1 255.0.0.0 இந்த ஐபி அட்ரஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த லேப் என்வாயன்மெண்ட்டை நம்ம FortiGate ஃபயர்வால் செக் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி இந்த போர்ட் 2, போர்ட் 3 இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இது போர்ட் 1 இதை பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் 1 மூலியமாக தான் நம்ம கான்ஃபிகர், இதுதான் மேனேஜ்மெண்ட் கன்சோல். நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 1 இதுதான் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் கன்சோல். இது மூலியமாக தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம லேப் டெஸ்டிங் பர்பஸ்க்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது விட்டுரும். இந்த நமக்கு இந்த லிங்க் நம்ம மறந்துட வேண்டியதுதான். இப்போ வந்து போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 3க்கு வந்து நான் என்ன பண்ணேன், பப்ளிக் ஐபி அப்படின்னு அசைன் பண்ண போகிறேன். 20.0.1 20.0.0.1 அசைன் பண்ணேன். அசைன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட FortiGate ஃபயர்வால் வந்து இந்த ஐஎஸ்பியோட கம்யூனிகேட் ஆகிட்டு என்னுடைய இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு இங்கே 2 டிவைஸ் எனக்கு இருக்குது. இந்த 2 டிவைஸை நான் ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி இது ஒர்க் ஆகுது செக் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய FortiGate ஃபயர்வாலில் வந்து இந்த போர்ட் 2, போர்ட் 3 நான் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும். இது வந்து லேன் இன்டர்ஃபேஸ், இது வந்து வேன் இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இது வேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஐஎஸ்பி கனெக்ட் பண்ணுறோமா வேன் இன்டர்ஃபேஸ், வயர்லெஸ் அக்சஸ் நெட்வொர்க். அதாவது நம்ம வந்து அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் நம்ம FortiGate ஃபயர்வால் கன்சோலில் போய் லாகின் பண்ணிட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். போட்டுட்டு போர்ட் 2 வந்து இந்த போர்ட் 2க்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம்,
192.168.2.1 இதுக்கு போர்ட் 2க்கு செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்றேன். பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட் 2ன்னு காமிக்குது. டைப் ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸு, ரோலு, விஆர்எஃப் ஐடி. இது வந்து அட்ரஸ் வந்து அட்ரஸிங் மோடு வந்து மேனுவல் வேணுமா, டிஹெச்சிபி வேணுமா, இது நிறைய இருக்கு. நம்ம ஒன்று வரப்போகிற வீடியோக்குள்ள இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த போர்ட்டுக்கு வந்து ஒரு அலியாஸ் நேம் கொடுக்க சொல்லுது. நான் என்ன பண்ணேன்னா லேன்னு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து லாகின் பண்ணால் நம்ம எந்த போர்ட்டு எதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி நான் இது வந்து லேன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஐபி அட்ரஸ் கேட்குது. ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்குறோன்னா 192.168.2.1 ஸ்லாஷ் என்ன சப்நெட் மாஸ்க் 24 சீரியஸ். இது வந்து அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ். இந்த போர்ட்டுக்கு வந்து உனக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்குது. HTTPS போர்ட் வேணுமா, SSH வேணுமா, ரேடியஸ் அக்கௌண்டிங் வேணுமா, பிங் SNMP வேணுமா, இதெல்லாம் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு பிங் மட்டும் இந்த எனக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட லேப் என்வரான்மெண்ட் பக்காவை செக் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. ஓகேவா? ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போர்ட் 2 வந்து இந்த லேன் இன்டர்ஃபேஸோட பக்காவாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து இந்த போர்ட் 3 வந்து நம்மளுடைய வேன் இன்டர்ஃபேஸ்ல கான்ஃபிகர் பண்ண போறோம். போர்ட் 3 எடிட். இதை வந்து அலியாஸ் வந்து நான் வேன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் தான். இதுக்கு வந்து ஐபி ரேஞ்ச் என்ன கேட்குது, 20.0.0.1 ஐபி. இது வந்து பப்ளிக் ஐபி கொடுத்து இது வந்து நம்மளோட ஐஎஸ்பியோட கனெக்ட் பண்ண போது நம்ம இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இது வந்து என்னோட சப்நெட் மாஸ்க் 8 சீரிஸ் 8. இதுக்குமே நம்ம பிங்க் வேணும், அதனால பிங்க் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். வந்து ஓகே பண்ணிக்கிறோம். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் புரியும். இது FortiGate ஃபயர்வால் இனிஷியல் செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்ட் 3 ஐபியை நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். போர்ட் 2 கான்ஃபிகர் பண்ணியாச்சு. போர்ட் 1 ஆல்ரெடி நம்ம CLI மோட்லேயே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம அது மூலியமாக தான் இந்த டெஸ்க்டாப்ல இருந்து நம்ம இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த மிஷின் நான் பவர் ஆன் பண்ணியிருக்கேன் டெஸ்டிங் பர்பஸ்க்காக. இப்போ நான் இதை பவர் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப் லாகின் ஆகட்டும். ஓகே, லாகின் ஆகிருந்துருச்சு. கமாண்ட் மோடில் போய்க்கிறேன். ncpa.cpl நெட்வொர்க் போர்ட்டில் போய்க்கிறேன். போய்கிட்டு இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ், IP4 ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து ஐபி அட்ரஸ் என்னது, 192.168.2.10 கொடுத்துக்கிறேன். 255.2.0 கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட் கேட்வே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க முடியாது, அதை கொடுக்குறேன். 192.168.2.1 சேவ் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இங்கே போயிட்டு ஐபி செக் பண்ணிடுறேன். ஐபி கான்ஃபிகர் போட்டோன்னா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிங், என்னோட லோக்கல் ஐபி பிங் பண்ணி பார்க்குறேன். 192.168.2.10 லோக்கல் ஐபினால் பிங் பண்ண முடியுது. என்னுடைய கேட்வே 192.168.2.1
பிங் பண்றேன். ஓகே, பிங் ஆகுது, கேட்வே பிங் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த விபிசி மிஷின் லாகின் பண்ணி நான் இது வந்து என்ன பண்ணி அது வந்து பவர் ஆன் பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து லாகின் பண்ணுறேன் விபிசி மிஷின். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஐபி கொடுக்குறான். ஸோ ஐபின்னு கொடுத்தோம்னா என்ன ஐபி இருக்குன்னு பார்க்கலாம். ஐபி எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து செட் ஐபி 192.168.2.20 பாருங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஐபி அட்ரஸ் என்ன கொடுத்தோம், 2.10 கொடுத்தோம். இதுக்கு வந்து 2.20 கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து இது கொடுக்கணும், சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும், 255.255.255.0. சாரி, இதுக்கு வந்து கேட்வேயும் கொடுக்கணும், 192.168.2.1. செட் ஐபி இன்வாலிட் கமாண்ட் சொல்லுது, ஒரு நிமிஷம். செட் ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ், செட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். கமாண்ட் மறந்துருச்சு. செட் ஐபி ஐபி கொடுப்பாக்கலாம். ஐபி 192.168.2.20 255.255.255.0 gateway 192.168.2.1. யா, ஓகே, ஐபி அட்ரஸ் செட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ ஐபி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் ஐபி பிங்காக தான் செக் பண்ணுறேன். பிங் 192.168.2.10. எந்த மிஷினு இது? இன்னொரு 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 விர்ச்சுவல் மிஷின். ஓகே, பிங் ஆகுதா? இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த மிஷின் ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு, இந்த மிஷின் ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இங்கேருந்து என்னால் பிங் பண்ண முடியுது இந்த மிஷினை, இந்த மிஷின் இங்கேருந்து என்னால் இங்கே பிங் பண்ண முடியுது. இப்போ இதுக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு, இதுக்கும் கொடுத்தா. அப்போ இங்கேருந்து இந்த மிஷினை இந்த ஐபி அட்ரஸுக்குள்ள 20.0.0.1 என்னால் பிங் பண்ண முடியுமா? செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணுறேன், இங்கேருந்து செக் பண்ணுறேன். பிங் 20.0.0.1. டைம் அவுட் எரர் வருது. அதே மாதிரி இந்த மிஷினில் போயிட்டு பிங் டாட் 20.0.0.1 என்னால் பிங் பண்ண முடியல. எதனால? இது வந்து இந்த மிஷின் வந்து ஃபயர்வாலில் கனெக்ட், இந்த மிஷின் வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபயர்வாலில் இந்த போர்ட்டு மூலிமா ஜஸ்ட் கான்ஃபிகர் கனெக்ட் தான் பண்ணியிருக்கேமே தவிர ஃபயர்வால் போர்ட்டோ ரூல்ஸோ நம்ம எதுவும் எனேபிள் பண்ணலை. இந்த நெட்வொர்க்கு வந்து இந்த வழியாக இங்கேருந்து வர நெட்வொர்க் வந்து இந்த வழியாக போய் இந்த 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 போர்ட் வழியாக போய் நம்ம இந்த ஐபிக்கு போய் இங்கே ரீச் ஆகணும்னு நம்ம எதுவும் கொடுக்கல. அதனால நமக்கு வந்து எதுவும் ஒர்க் ஆகலை.
ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், 40 வாட் செஷன் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. 40 கேட் ஃபயர் வாலில் லாகின் பண்ணிக்கிறேன். அட்மின் அதுக்கு ஒரு ரூட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். டிஃபால்ட் ரூட் ஒன்று கிரியேட் பண்ணணும். எந்த போர்ட்டு எந்த வழியாக போகணும் அப்படின்ட்டு. என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து பாலிசிஸில் போயிட்டு இங்கே நெட்ஒர்க்கில் பார்த்தா தெரியும். ஸ்டாட்டிக் ரூட் இங்கே இருக்குதா, ஸ்டாட்டிக் ரூட். இதில் போய் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரூல் எந்த ரவுட்ஸுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், கிரியேட் நியூ போயிட்டு எந்த டிஃபால்ட் ரூட், அதாவது எனி நம்ம நெட்ஒர்க்குள்ள எந்த ரூட்டாக எந்த ஐபி அட்ரஸ் இருந்தாலும் இங்கே போடணும்னு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு 0.0. எது வேணால் வந்தோம்னா கேட்வே அட்ரஸ் எங்கே போய் ரீச் ஆகணும்னா, எனக்கு எங்கே போய் ரீச் ஆகணும், எனக்கு இங்கே போய் ரீச் ஆகணும், ஐஎஸ்பிக்கு போய் ரீச் ஆகணும். அதை கொடுக்க போகிறேன். 20.0.0. இதெல்லாம் வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் எப்படி பண்ணுறோம், ஐபி அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம், சிசிஎன்ஏ நெட்ஒர்க் ஸ்விட்சிங், ரவுட்டிங், இதை பற்றி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பற்றி வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது தனியாக உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து கேட்வே ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இன்டர்ஃபேஸ் எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போக போகுது, எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போக போகுது, போர்ட் 3 வழியாக போக போகுது. அதை நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். போர்ட் 3, ஓகேவா. போர்ட் 3 கொடுத்தாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்ட்டு இதெல்லாம் என்னங்க அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து கிளிக் ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ணியாச்சா. இப்போ ரூட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து செக் பண்ணி போக போகிறேன். இப்போ வந்து இப்போ நான் பிங் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிங் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். பிங் 20.0.0.1. இப்பயும் என்னால் பிங் பண்ண முடியல. எதனால வாங்க சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. இந்த போர்ட் வழியாக போகுது, இந்த ரூட்டுக்கு போகணும்னு நான் வந்து ஒரு ரூட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் ஃபயர்வால்ங்கிறது என்ன கான்செப்ட், இங்கேருந்து எது வழியாக போகணும், எங்கே போகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் ஃபயர்வால்ங்கிறது மெயின் கான்செப்டே பண்ண நம்ம தெரியலையே. என்னன்னா, இன்கமிங் அவுட் கோயிங் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதான நம்ம ஃபயர்வாலோட முக்கியமான வேலையே. அதுக்கு வந்து ஒரு ஒரு கோல்டன் ரூல் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம 40 கேட் ஃபயர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாக வந்து எல்லா போர்ட், எல்லா ஆக்சஸும் எல்லாமே, எல்லா இன்கமிங் அவுட் கோயிங் டிராஃபிக்கை வந்து டினை பண்ண சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அது வந்து நீங்கள் கோல்டன் ரூலாக வச்சுக்கோங்க. இங்கே பாலிசி அந்த ஆப்ஜெக்ட்ஸில் போனீங்கன்னா, ஃபயர்வால் பாலிசி கிளிக் பண்ணினீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் டினை, பை டிஃபால்ட்டாக வந்து எல்லா போர்ட்டும் டினை பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஐஎஸ்பிக்கு பிங் பண்ணால் பிங் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம 40 கேட் ஃபயர்வாலோட மெயின் ரூலே அதான், இன்கமிங் அவுட் கோயிங் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபயர்வாலோட வேலையே. அப்போ பை டிஃபால்ட்டாக வந்து இந்த போர்ட் வந்து டினையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு புதுசாக ஒரு ரூல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். எனக்கு வந்து இந்த போர்ட் எனேபிள் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கிரியேட் நியூ நேம் கொடுக்குறேன். என்ன பண்ண போகிறேன், இன் டு அவுட் கொடுக்குறேன். அதாவது என்ன பண்ண போகிறேன், இன்னிலிருந்து அவுட் கோயிங்க்கு நான் போகிறேன்னு சொல்லி இன் அண்ட் அவுட்னு கொடுக்குறேன். இன்கமிங் இன்டர்ஃபேஸ்னால் நான் எது வழியாக வர போகிறேன், நான் என்னோட ஃபயர்வாலுக்கு எங்கேருந்து வரவேன், என்னோட ஃபயர்வாலுக்கு எங்கேருந்து லேண்ட் போர்ட் வழியாக வருவேன். அதே மாதிரி அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் எது வழியாக நான் போவேன், போர்ட் 3 வழியாக வேன் போர்ட் வழியாக நான் போவேன். அப்போ அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் என்னது, வேன் 3. சோர்ஸ் ஆல், இப்போதைக்கு எல்லாரும் நம்ம ஆல்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. டெஸ்டினேஷனும் ஆல்னு கொடுத்துக்கலாம்.
ஸ்கெடியூல் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்போ இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம இப்போ பை டிஃபால்ட் நம்ம ஆல்வேஸ் கொடுத்துக்கலாம். சர்வீஸ், எல்லா சர்வீஸ் இப்போதைக்கு எதுவும் நம்ம இது பண்ணல. குறிப்பிட்ட சர்வீஸ் நம்ம வந்து நான் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆளில் கொடுத்துக்கிறேன். நேட் நமக்கு வேணுமா, நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து இங்கேருந்து லேண்ட்ல இருந்து வேனுக்கு போகிறோம். அப்போ நம்ம நேட்டு கண்டிப்பாக நமக்கு வேணும். அதனால ஓகே பண்ணிக்கிறேன். டிசேபிள் பண்ணிட்டோன்னா நேட் எனேபிள் ஆகாது. நம்ம பை டிஃபால்ட்டாக நேட் வேணும். நேட்டை பற்றி நமக்கு டீட்டெயிலாக பின்னாடி வரப்போகிற வீடியோக்கள் சீரீஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம நேட் வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நேட்னா நெட்வொர்க் ஆக்சஸ் ட்ரான்ஸ்லேஷன். நம்ம லோக்கல் போர்ட்லேருந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் போகும்போது நமக்கு வந்து இது மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஓகே பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபயர்வால் லாகின் பண்ணியிருக்கோம். நீட்டாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த போர்ட் கிரியேட் பண்ணிட்டோமா, ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபயர்வாலில் பாலிசி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட மிஷினில் போகிறேன், செக் பண்ணுறேன். எந்த மிஷினில், விண்டோஸ் இந்த மிஷினில் போகிறேன். ஓகே, இப்போ பிங் 20.0.0.1 பிங்காத நண்பர்களே, சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்படி தெரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி என்னோட விபிசி மிஷினில் போகிறேன். பிங் 20.0.0.1 பிங் ஆகுதா? சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. ஸோ இப்போ நான் வரேன். இப்போ நான் உள்ளே போகிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணுங்க சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், FortiGate ஃபயர்வால் வந்து இனிஷியலாக கன்சோலில் லாகின் பண்ணிவிட்டு ஒரு ஐபி கொடுத்தோம். அந்த ஐபிக்கு அப்புறம் இந்த டெஸ்க்டாப்புக்கு ஒரு ஐபி கொடுத்து இந்த டெஸ்க்டாப்லேருந்து இந்த நம்ம FortiGate ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணினோம். அதுக்கப்புறம் இந்த மிஷினை நான் வந்து ஆர்டிபி அதாவது லாகின் பண்ணிவிட்டு அது மூலிமா FortiGate ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணினேன். கான்ஃபிகர் பண்ணக்கப்புறம் உள்ளே லாகின் பண்ணேன். உள்ளே போனோடனே இன்டர்ஃபேஸில் போயிட்டு 2 இன்டர்ஃபேஸு, மொத்தம் 3 இன்டர்ஃபேஸு. போர்ட் 1 ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதுனால போர்ட் 2க்கும் போர்ட் 3க்கும் ஐபி அட்ரஸ் நான் அசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக இது வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால என்ன பண்ணேன், ஸ்டாட்டிக் ரூட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸ்டாட்டிக் ரூட் கிரியேட் பண்ணாலும் பத்தாது. என்ன பண்ணேன், ஃபயர்வால் பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணேன். அதாவது நம்மளுடைய இன்கமிங் டிராஃபிக் எல்லாம் அவுட் கோயிங் டிராஃபிக் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு டிராஃபிக் ஒன்று ஃபயர்வால் ஒன்று பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால நம்ம வந்து இந்த நம்ம லோக்கல் மிஷின்லேருந்து நம்மளுடைய ஐஎஸ்பியை வந்து பிங் பண்ண முடியுது. இது வந்து ஒரு லேப் செட்டப்பாக பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி அதாவது இது நம்ம எப்படி இங்கே நம்ம மிஷின்ல இருந்து இந்த மிஷினுக்கு நம்ம FortiGate ஃபயர்வால் அக்சஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணமோ, அது வந்து நம்மளுடைய இனிஷியல் செட்டப் FortiGate ஃபயர்வால் செட்டப் கான்ஃபிகர் பண்ணுறது முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு லேப் செட்டப் பண்ணி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தா இது எப்படி இது வந்து ரூல் கிரியேட் பண்ணுறது அப்படி செக் பண்ணி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்லி காமிச்சிருக்கேன். இன்னும் வரப்போகிற வீடியோக்களில் வந்து பை டீட்டெயில்டாக வந்து நமக்கு என்னென்ன FortiGate ஃபயர்வாலில் என்னென்ன பாலிசி இருக்குது, என்னென்ன இது பண்ணணும், இன்டர்ஃபேஸ், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து FortiGate ஃபயர்வாலோட இனிஷியல் கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணியாச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணுமா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். என்னோடய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப்போட ப்ளஸ் டெலிகிராம் குரூப்போட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுறப்பப்போ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்புறம் CCNA பற்றியும் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு ரவுட்டிங் பண்ணுறது எப்படி, சுவிட்சிங் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம போடுவோம். CCNA டாபிக்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுவோம். இந்த FortiGate ஃபயர்வால் சீரீஸ் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். இப்போ இது 2வது இந்த FortiGate ஃபயர்வால் சீரீஸ் இது 2வது வீடியோ. இன்னும் என்னுடைய சேனல் தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்க.
இன்னும் வீடியோஸ் எல்லாம் நிறைய வருது. FortiGate ஃபயர்வால் பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். யூ வில் பி கெட்டிங் more knowledge and you will get expert in the firewall, FortiGate firewall. ஓகேங்களா நண்பர்களே? ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வரப்போகிற வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.